Hi, hello friends. So இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு ஹெவி ஒர்க். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஜரி கொடுக்குறோம். ஒரு 2 லைன் ஜரி கொடுத்துட்டு ஒன் லைன் சுகர் பீட் கொடுக்குறோம். சுகர் பீட்ஸ் வந்து நிறைய பேர் பிராண்டு கேட்குறீங்க. பிராண்ட் வந்து A ஸ்டார் தான் மோஸ்ட்லி போடுவேன். சில இதுக்கு வந்து ப்ரிசோ போடுவேன். ஸோ அது வந்து அந்த டிசைனுக்கு கிடைக்கிற பட்ஜெட்டை பொறுத்து போடுறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு 4 mm லைன் வைக்கிறோம் பஞ்ச் பீடில். ஸோ இது எல்லாமே ஒரு பீடும் ஒரு ஸ்டிச் பண்ணோம். பஞ்ச் பீடுனா சுகர் பீடுனா 2 பீட் இல்லை 3 பீட் வச்சு பண்ணிக்கோங்க. இப்போ A ஸ்டார்லான்னா 2 பீடே கரெக்டாக இருக்கும். ப்ரிசோன்னா 3 பீட் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அதோட நெக்ஸ்ட் லைன் வந்து நம்ம இன்னொரு சுகர் பீட் போடுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு லோடிங் பண்ணுறோம். லோடிங் வந்து உங்களுக்கு தின்னாக வேணும்னா தின் ஜரி போடுங்க, திக்காக வேணும்னா திக்காக இருக்கிற ஜரி போடுங்க. ஸோ இதில் நான் வந்து திக் ஜரி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம எல்லாம் 4 பீடு வச்சு சுகர் பீடு வச்சு நம்ம லோடிங் பண்ண போகிறோம். ஸோ நான் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுறது இந்த மெத்தடில் தான் பண்ணுவேன். கீழே அதோட ஆங்கிள் லைன் எடுத்துகிட்டு வந்துட்டு மேலே இருக்க லைனை நான் ஃபில் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரியே நம்ம கண்டினியூஸாக சுகர் பீடு வச்சுக்கலாம். இதில் மோஸ்ட்லி நம்ம ஃப்ரண்ட் நெக்குக்கு பண்ணுற இந்த டிசைன் தான் வந்து ஸ்லீவில் 2 பிளேசஸில் நம்ம அதை போடுவோம் ரிப்பீட்டடாக. அண்ட் சில எக்ஸ்ட்ரா டிசைன்ஸும் இருக்கும். ஸோ சுகர் பீட் அந்த லோடு முடிஞ்சதுமே நம்ம அதோட சைடில் இன்னொரு லைன் சுகர் பீட் போடுறோம். நம்ம சுகர் பீட் அதிகமாக போடுறோன்னா அந்த ஒர்க் வந்து வெயிட்டாக இருக்கும். பஞ்ச் பீடு ஃபுல்லாக போடுறோன்னா ஒரு மாட்ரேட் வெயிட்டில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு லைன் நம்ம 4 mm வைக்கிறோம். ஸோ அந்த 4 mm முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 inch கேப்பில் நம்ம டாட்ஸ் மார்க் பண்ணிக்கிறோம். அதே தான் இந்த பக்கத்துக்கும் நம்ம எந்த லெவல் வரைக்கும் வைக்க போகிறோமோ அதை ஒரு சின்ன தின் லைனாக போட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா ஒர்க்குமே ஒரே டாட்டில் நமக்கு கனெக்ட் ஆன மாதிரி இருக்கும். அதாவது ஒரே ஹைட்டுக்கு இருக்கும். ஒன்று கீழே போய் ஒன்று மேலே வந்து அப்படிலாம் இல்லாமல் ஒரே இதுவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் பண்ணோன்னா தான் ஃபினிஷிங் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டில் 3 போடுறேன். நான் சென்டர் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 2 சைடில் இருக்கிறதும் ஒர்க் பண்ணுறேன். ஸோ 2 டைம்ஸ் ரோல் பண்ணி நம்ம இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டை போடுறோம். இது உங்களுக்கு இந்த நாட் வந்து பெருசாக வேணும்னா 2 டைம்ஸ் ரோல் பண்ணுங்கள். நாட்டு சின்னதாக போகணுன்னா 1 டைம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி த்ரெட்டோட கலர் நல்லா தெரியணுன்னா நீங்கள் 8 ஸ்ட்ராண்ட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. 8x8 வரும் அந்த மாதிரி. இல்லை எனக்கு தின்னா போதும், நம்ம லீஃப்லாம் ஒர்க் பண்ணுறோம், சின்ன சின்ன ஸ்பேஸில் இந்த ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் அதை 6 ஸ்ட்ராண்டாகவே எடுத்துக்கலாம்.
இந்த ஒர்க் மோஸ்ட்லி சிக் இல்லாமல் ஒர்க் பண்ணிக்கோங்க. சிக் ஆயிடுச்சுன்னா அது வந்து நமக்கு திரும்ப கட் பண்ணி எடுத்துகிட்டு லாக் போட்டு தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ ஸ்லீவில் நம்ம பெண்டன்ட் வச்சு பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் அதோட ஒர்க் பிளேசிங் இருக்கும். ஸோ நெக்கில் பண்ண அதே சேம் ஒர்க்கு தான். ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப்க்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் லைன் பண்ணுறோம். அப்புறம் அந்த பெண்டன்ட் இருக்கிற ஒரு செட் லைன்லேயும் பண்ணுறோம். இன்பிட்வீனில் நம்ம செக்ஸ் கொடுத்துக்கிறோம். ஸோ இந்த செக்ஸ் எல்லாமே வந்து ஒரு 1 இன்ச் கேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம சுகர் லைன் பீட் வச்சு இது பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இதுலேயும் நம்ம த்ரெட் ஒர்க்குக்கு கேப்லேயும் நம்ம ஒரு 4 mm பீடு வைக்கிறோம். ஸோ இதில் இந்த ஒர்க்கு மேலேயும் கீழேயும் ரிங்ஸ் நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ சென்டரில் பெண்டன்ட்டுக்கு ஒரு சின்ன ஆர்ச்சு அதை மார்க் பண்ணிவிட்டு உள்ளே க்ளூ போட்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ ஸ்டிச்சஸ் வந்து எட்ஜஸ் வரைக்கும் பண்ணுங்கள். இல்லைன்னா நம்ம கிளாத்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் அந்த இடம் மட்டும் தூக்கிட்டு தெரியும். ஸோ எதுவுமே நமக்கு ஆடாக இருக்கக்கூடாதனால எவ்வளோ ஸ்டிச்சஸ் வேணாலும் போட்டுக்கோங்க. ரொம்ப சைடு அந்த ஹேங்கிங்ஸ் இருக்கிற இடத்துல கூட நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா தான் பிளேஸ்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த பெண்டன்ட்டுக்கு மேலே இருக்கிற கேப்பு கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அதில் கூட நீங்கள் வந்து 3 mm பீட்ஸ் எல்லாம் போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை அசைக்கும் போது துணியோடு அது தூக்கிட்டு வரணும், அவ்வளோ ஸ்டிஃபாக இருக்கணும் அது. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு 1 இன்ச் கேப்பில் வந்து எல்லாமே 1 இன்ச் கேப்பில் தான். இது எல்லாமே ட்ராப் பீடு. இல்லை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம செக்ஸில் இருக்கிற அந்த கார்னர் ட்ராப்ஸ் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது யூஷுவல் தான். ஒரு 3 mm பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு நம்ம எல்லா கார்னர்ஸ்க்கும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். சிங்கிள் ஸ்டிச்சஸும் போட்டுக்கலாம், இல்லை அப்படியே ஜம்ப் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இடையில கொஞ்சம் வீடியோஸ் போட முடியல, ஊருக்கெலாம் போனனால கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கண்டினியூஸாக வீடியோஸ் வரும். அண்டு ஸோ இப்போ ட்ராப் பீட் வச்சுருந்தோம் இல்லையா, அதை சுற்றி நம்ம சுகர் பீட்டில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அண்டு இந்த ஒர்க்கில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த ஒர்க்கில் நமக்கு ஷைன் ஆகிற மாதிரி எதுவுமே இருக்காது, ஸ்டோன்ஸ்லாம். ஸோ அதுக்கான ஸ்டோன்ஸும் நம்ம இடையில ஒரு ஒர்க்காக பண்ண போகிறோம். ஸோ இந்த 1 இன்ச் கேப்பில் நம்ம ட்ராப் பீட் வச்சு பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு ஒரு ட்ராப் பீடுக்கும் கீழே வர்ற மாதிரி இல்லை மேலே வர்ற மாதிரி நம்ம இந்த ரிங்ஸை வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது சென்டரில் எல்லாம் நம்ம வந்து 16 inches ஸ்டோன் வைப்போம். ஸோ இதுதான் இதோட ஃபினிஷ்டு லுக். இப்படி தான் இருக்குது. பேக்கில் புட்டாஸ் இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் குட்டியாக. ஸோ பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒர்க்கு உங்களுக்கு பண்ணணுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.